காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் பங்கு விவகாரம். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஆட்சியில் பங்கு பவர் ஷேரிங் தொடர்பான விவாதம் சூடுபிடித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அதிரடி: ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது. இது எங்களுக்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும். கூட்டணியில் பிளவு ஏற்படுத்த சிலர் சதி செய்கிறார்கள் என முதல்வர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 234 தொகுதிகளிலும் தாமே நிற்பதாக நினைத்து தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் எதிர்வினை: காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் ஆட்சியில் பங்கு கேட்பது எப்படி சதியாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் கூட்டணியில் சிறு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. 2. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி. சென்னையில் நடைபெற்ற கன்வர்ஷன் கான்க்ளேவ் 2026 நிகழ்வில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தமிழகம் 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் தமிழகத்தின் பங்கு 47 விழுக்காடு ஆக உள்ளது. 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய முதலீட்டாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 3. தவேக டிவிகே - விஜய் போட்டியிடும் தொகுதிகள். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே வரவிருக்கும் தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. விஜய் சென்னைக்கு அருகிலுள்ள தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வேளச்சேரி அல்லது விருகம்பாக்கம் தொகுதிகள் பரிசீலனையில் உள்ளன. 2 தொகுதிகளில் போட்டியிட நேர்ந்தால் தென் மாவட்டமான திருச்சி கிழக்கு தொகுதியை தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. 4.